Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன்பிஎல் ஓட மூணாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் திருச்சி கிராண்ட் சோலா. ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் எக்ஸ்11 ஆப், ஸோ இந்த எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் இந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்ஸ்ல இருக்கிற என்ட்ரி பீஸை விட இதுல ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். இந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் உங்களால கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு வந்து 100% போனஸ் தராங்க. லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட், ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் 7 ஜூன் இரவு 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த எஸ்என்ஆர் கிரவுண்டோட ரீசன்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க 136 ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 57 விக்கெட்ஸ் போயிருக்கு. அது 24 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 33 விக்கெட்ஸும் போயிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு மெஜாரிட்டியான வின்னிங்ஸ்க்கான பர்சன்டேஜ் இங்க இருக்கு. ஸோ சேஸ் பண்ற டீம் வின் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அங்க கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல நல்லாவே வந்து டியூ ஃபேக்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பா பால் கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்படுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ சேஸ் பண்ற டீமுக்கான வின்னிங்கான பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 4 முறை 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. ஸோ அதுல நெல்லை ராயல் கிங்ஸ் 2 முறையும் திருச்சி கிராண்ட் சோலா 2 முறையும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ 2 டீமே ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்காங்க. அப்பர் ஹேண்டுங்கிற மாதிரி அதுவும் இல்லை. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அருண் கார்த்திக் அண்ட் சந்தோஷ் குமார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததா அஜிதேஷ், முகமது அட்னன் கான், ரித்திக் ஈஸ்வரன், ஷோனு யாதவ், அதே அடுத்ததா ஹரிஷ் என்எஸ், யுதேஸ்வரன், அஜய் கிருஷ்ணா, சச்சின் ராதி அண்ட் இம்மானுவேல் செரியன். இது வந்து நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க விளையாடுறதுனா இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால அந்த இம்பாக்ட் பிளேயருக்கான ஒரு ஆப்ஷன் தெரியல. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ் வந்து யாரை வச்சிருக்காங்கன்னு பொறுத்து அடுத்தடுத்த மேட்சஸ்ல அதை நம்ம ப்ரீ வீடியோல நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததா திருச்சி கிராண்ட் சோலாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ்குமார் அந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், வசீம் அகமது 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா சுஜய், சஞ்சய் யாதவ், ஜே கௌசிக், யு மிகிலேஷ், ஆண்டனி தாஸ், சரவணகுமார், அதிசயராஜ் டேவிட்சன், ஈஸ்வரன் அண்ட் கணேஷ் மூர்த்தி. ஸோ இது வந்து திருச்சி கிராண்ட் சோலாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வசீம் அகமது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் எதுவும் இல்லைங்க. ஸோ லாஸ்ட் சீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் இவரை வந்து ஆட வச்சாங்க. கடைசி கட்டத்தில் வந்து எல்லா பாலுமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டிக்கு இருந்தாருங்க. ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அடிச்சு ஆடணுங்கிற ஒரு இன்டென்டோட ஆடினாரு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட் ஹிட்டரா தெரிஞ்சாரு. அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்ப எதுவுமே இல்லை. ஒரு மிஸ் டைப்பான ஒரு பிளேயருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்லையுமே அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தென் ஒரு குறிப்பிட்ட கம்மி பால்லேயே ஒரு 15 பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவரு. ஒரு மிஸ் டைப் பிளேயருங்க அவர். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப்ல அவர் நான் 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போவேன். அட்வான்டேஜ் வைஸ் எதுவும் இல்லாததுனால. ஸோ இதே சுரேஷ்குமார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் தான் அந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். இன்னிங்ஸ் வேற ஓப்பன் பண்றாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. அந்த பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி கொஞ்சம் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிக்குவார். அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்போ டபுள் ஆப்ஷன் வைஸ் அவருக்கு ஆயிடுது. ஸோ சுரேஷ்குமார் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவர் அடிக்கக்கூடிய அந்த 20-25 ரன்ஸ் அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள அழகா கொண்டு வந்துடும். அடுத்ததான் சுஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு காமான பிளேயருங்க. அவ்வளவு சீக்கிரமா ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாரு. டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு விக்கெட் விழுந்துரும். முதல் 6 ஓவருக்குள்ளேயே பவர் பிளேக்குள்ளேயே ஒரு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அதுல சுஜய் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. கண்டிப்பா 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பட் அட்வான்டேஜ் அப்படின்னா எதுவுமே இல்லை.
ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் ரெண்டு ஓப்பனர்ஸுமே நல்லா ஆடிடுவாங்கிற ஒரு டீமை போடுறப்போ அதுல சுஜயோட அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் கம்மி. அவர் இயர்லியா விக்கெட் விடவும் சான்சஸ் தாங்க இருக்கு. சுஜய் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், தென் அதுக்கு அடுத்ததான் சஞ்சய் யாதவ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவார். ஸோ மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கு. மேக்ஸிமம் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவார். தென் பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. ஒவ்வொரு சீசன் பை சீசனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர், சிங்கிள் ஹேண்டடா மேட்சை மாற்றக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கு சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் யாதவ் பேட்டிங்ல மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. குவிக் ஃபயர் நாக்கு ஆடிடுவாரு. அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணியெல்லாம் அவ்வளோக்கும் பவுண்டரிஸ்ல நிறைய ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. தென் பவுலும் பண்றாரு, டபுள் ஆப்ஷன்ஸ் டாப் ஆர்டர்லயே, அதுவும் செகண்ட் ஓவர்லயே அவர் வர போறாரு. பவுலும் 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு. தென் பேட்டிங்லயும் வந்து 25 to 30 ரன் அடிக்க போறாரு. அப்படிங்கிறப்போ ஒன்னா பிராட்லி கூட ஒரு கேப்டன் கண்டென்ட் அவர் ரொம்பவே வந்து ஆப்டா இருப்பாரு சஞ்சய் யாதவை பொறுத்த வரைக்கும். ஜே கௌசிக் ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆண்டனி தாஸ், சரவணகுமார், அதிசயராஜ் டேவிட்சன், ஈஸ்வரன், கணேஷ் மூர்த்தி, சஞ்சய் யாதவ், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால கௌஷிக் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. ஆஸ் அ பேட்டரா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஜே கௌசிக்கு எந்த மாதிரி டீம்ல நம்ம ஒரு ஒன் சைடா வந்து பாத்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமை நீங்க மேக் பண்றீங்கன்னா அதுல நீங்க கௌசிக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு நியூட்ரலான டீமா இருந்தா அவரால் வந்து ஒரு 30 ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. பவுல் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான் கௌசிக்கை பொறுத்த வரைக்கும். ஹியூ மிகிலிஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஓவர் வரைக்கும் இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு அவருக்கு ஓவர் இருக்கா இல்லையாங்கிறத நான் ஆப்போனன்ட் டீம் ப்ரிவியூ சொல்லும் போது நான் சொல்றேன். பட் பவுலிங்கான ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. குயிக் ஃபயரா வந்து கடைசி 5 ஓவர்ல வந்தா கூட குயிக்கா 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. பை சான்ஸ் பவுல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிற மாதிரி நம்ம ப்ரிவியூ பாக்குறப்ப சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா அவர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. இல்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா அஸ் அ பிளேயரா மட்டும் அப்படிங்கிறப்போ அவரால் ஃபேண்டசி டீம்ல வர முடியுமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆண்டனி தாஸ், சரவணகுமார், அதிசயராஜ் டேவிட்சன், ஈஸ்வரன் அண்ட் கணேஷ் மூர்த்தி, இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். ஸோ இதுல சரவணகுமாருக்கு பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பவர் பிளேல மினிமம் 2 ஒரு மேக்ஸிமம் 3 ஓவரோட அவருக்கான ஸ்பெல் முடிஞ்சிருங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆண்டனி தாஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல குறிப்பா அந்த 19வது ஓவர் 20வது ஓவர் ஆண்டனி தாஸும் அதிசயராஜ் டேவிட்சன் இந்த 2 பேர் தாங்க பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆண்டனி தாஸ் தென் அதிசயராஜ் டேவிட்சன் இந்த 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அந்த 19வது ஓவர் 20வது இவங்க 2 பேர் தான் பவுல் பண்றதுனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். தென் அது ஆண்டனி தாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங்லும் எபிலிட்டி இருக்குது. ஸோ ஆண்டனி தாஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காவும் இருப்பாரு. சரவணகுமாரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ மேபி இம்பார்ட்டன்டா இருக்கலாம். ஃபேண்டசி டீம்ல ஒருத்தருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் தான் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு சரவணகுமாரை பொறுத்த வரைக்கும். ஈஸ்வரன் வேரியேஷன்ஸ் நல்லா போடக்கூடியவருங்க. கட்டர் வேரியேஷன்ஸ் நல்லா போடுவாரு. டெத் ஓவருக்கு ஒரு ஆப்டான ஒரு பவுலர் தான். பட் இப்போ இந்த டீம்ல வந்து ஆண்டனி தாஸா இருக்கட்டும், அதிசயராஜ் டேவிட்சன் இவங்க எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கிறதுனால ஈஸ்வரனோட ஃபேண்டசி வேல்யூ அந்த குறிப்பா டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. அது மட்டும்தான் மைனஸ். ஸோ இப்போ இதுல யாருக்கு 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பை சான்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி இருந்தாங்க அப்படின்னா 2 ஓவர் முகிலேஷ் கூட பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல யாரோட ஓவர்லாம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரவணகுமார் மினிமம் 2 மேக்ஸிமம் 3ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல ஆண்டனி தாஸோட ஓவர் தான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அவர் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். அவர்கிட்ட இருந்து அப்போ 2ல இருந்து ஒரு 3 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். அதுல ஒரு ஓவர் அந்த டெத் ஓவருக்கான காம்பினேஷன்ஸ்ல வந்து வந்துருது. அப்போ ஈஸ்வரன் அவரோட மினிமம் 3 அப்படிங்கிற ஓவரை வந்து அவர் பவுல் பண்ணிடுவாரு. அதிசயராஜ் டேவிட்சனுக்கு 6 ஓவருக்கு அப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன்ஸே கொடுப்பாங்க. அப்போ பவர் பிளேல யார் பவுல் பண்ண போறா? சரவணகுமார், ஈஸ்வரன் இந்த 2 பேரும் தான் வந்து பவுல் பண்ண போறாங்க பவர் பிளேல. அந்த சரவணகுமாரோட ஓவர் வந்து கொஞ்சம் நிறுத்திடுவாங்க. ஒரு 8-9 ஓவருக்குள்ளே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு ஓவர் இருக்கும். இவர் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். கட்டர் வேரியேஷன் நல்லா போடுவாரு, நல்ல பவுன்சர்ஸும் போடுவாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு ரொம்ப அதிகம். மேபி அந்த ஆண்டனி தாஸோட ஓவர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுனால மோஸ்ட் டெப்ஸஸ் எல்லாம் ஆண்டனி தாஸ் மேல தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப ஒரு சேஃபான ஆப்ஷனா தான் தெரியுது. பட் ஓவர் அவருக்கு கம்மியாகும் அப்படிங்கிற பட்சத்துல ஆண்டனி தாஸை விட ஈஸ்வரன் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா தெரியுறாரு. அதிசயராஜ் டேவிட்சன் அண்ட் ஈஸ்வரன் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து தெரியுறாங்க. இது எப்போ அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல 2 லெப்டிஸ் இருந்து யூ மிகிலேஸ்ங்கிற ஒருத்தர் பவுல் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்போது ஆண்டனி தாஸோட ஓவர் வந்து கம்மியாகும். அப்போ ஈஸ்வரன் வந்து
ஒரு சேஃபான ஹேண்ட் ஆயிடுறாரு. இப்போ நம்ம பிளேயிங்ல வந்ததுக்கு அப்புறம் ஆப்போனன்ட் டீம்ல கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அதில் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அதுவே மாதிரி யூ மிகிலியஸ் பவுல் பண்ணலன்னா அப்போ அதிசேரா டேவிட்சனும் ஆண்டனி தாஸும் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கா ஆகிட்டுறாங்க. இதுதான் அவங்களுக்கான ஒரு காம்பினேஷன்ஸா வந்து இருக்குது. கணேஷ்மூர்த்தி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. தென் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் கார்த்திக் அண்ட் சந்தோஷ் குமார், தென் அஜிதேஷ், முகமது அட்னன் கான், ரித்திக் ஈஸ்வரன், இப்படி இந்த 5 பேருமே டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கள டபுள் ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரித்திக் ஈஸ்வரன் மட்டும்தாங்க. அவர் தான் விக்கெட் கீப்பருங்கிற ஒன்று பண்ண போறாரு. ஆனா ரித்திக் ஈஸ்வரனோட டவுன் எப்ப வேணாலும் கீழே இறங்கிடும். ஸோ அவரோட பொசிஷன் அந்த மாதிரி. ஸோ ரித்திக் ஈஸ்வரனோட அவர் அந்த தேர்ட் டவுன்ல பேட்டிங்க்கு வரணும் அப்படின்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகணும். ஸோ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிற பட்சத்துல தான் அவர் வந்து அதே டவுனுக்கு வருவார். பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்கள ஒரு 12-13 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னாவே ரித்திக் ஈஸ்வரனை ஆட வைக்காம அவருக்கு முன்னாடி சோனி யாதவை ஆட வச்சிருவாங்க. ஸோ சோனி யாதவ் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். 25 to 30 ரன் வரைக்கும் குயிக்கா ஆடிவார். பவுலும் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர், குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ்லயும் அவர் பவுல் பண்றதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒன் சைடா நீங்க திருச்சிக்கு ஃபேவரா ஒரு டீமை கொண்டு வர போறீங்க. டாப் ஆர்டர்ல ஏறலைன்னா 2-3 விக்கெட் ஏறலாம் விழுந்துரும். முதல்ல ஒரு 6 ஓவருக்குள்ளேயே விழுந்துருங்கிற மாதிரிலாம் ஒரு டீம் ஒன் சைட் டீம்ஸ் போடுறீங்கன்னா அதுல ரித்திக் ஈஸ்வரனுக்கு கொண்டு போகலாம். ஆனா ரித்திக் ஈஸ்வரன் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. இந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். ஆனா ஒரு பேட்டிங்க்கு வந்தா தானே பேட்டிங் மூலமா கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவாரு. அப்போ பேட்டிங்ல அவரோட டவுன் வந்து எப்ப வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும், கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் போறதை பொறுத்து தான் அவரோட ஆர்டர் அதே பொசிஷன்ஸ்ல இருக்குமா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அப்போ நீங்க என்னன்னா அருண் கார்த்திக் அண்ட் அஜிதேஷ் இவங்க எல்லாம் வெல் நோன் பிளேயர்ஸ். ஸோ இந்த அருண் கார்த்திக், அஜிதேஷ் இவங்க 2 பேரையுமே நீங்க உங்க டீம்ல பிக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான டீம் போடுறீங்கன்னா அதுல ரித்திக் ஈஸ்வரன் நம்ம மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு ஒன் சைடா திருச்சிக்கு ஃபேவரா ஒரு டீம் கொண்டு போறீங்கன்னா அதுல வேணா நீங்க ரித்திக் ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அந்த அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ. இப்போ டாப் ஆர்டர்ல சந்தோஷ்குமார், துரைசாமி லைக் அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா ஒரு ஆவரேஜ் வைஸ் இல்லை. இப்போ ஒரு வளர்ந்து வரக்கூடிய யங் பிளேயர், கொஞ்சம் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றது வந்து கம்மியா தான் இருக்குது. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தான் ஆடுறாரு. அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி மேபி ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க வாய்ப்பு இருக்கும். ஃபேண்டசி டீம் வருவாரான்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அஜிதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம், செம ஃபார்ம்ல இருக்கு. ஸோ சிங்கிள் ஹேண்டடா மேட்சை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸோ அந்த பவுல் பண்ணி பாயிண்ட்ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. பேட்டரா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரன்ஸ் தான். சம்டைம்ஸ் லாஸ்ட் சீசன்ல சின்ன ஒரு இன்ஜுரிலாம் இருக்கிறப்போ அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா கூட பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடுவாரு. மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குங்க. அந்த அட்வான்டேஜஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கேப்டன் எஸ்கேப்புக்கே அவரை ட்ரை பண்ணலாம். அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாததுனால அஸ் அ பிளேயரா அவரை நம்ம வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி அருண் கார்த்திக் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஆனா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர். மேட்சுக்கு தகுந்த மாதிரி மேட்சோட தன்மையை புரிஞ்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சம்டைம்ஸ் அந்த பவர் பிளேவை பயங்கரமா யூஸ் பண்ணிடுவார். பயங்கரமான ஒரு ஆடிட்டிங் ஆடிடுவாரு. சம்டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு மேட்சோட தன்மையை புரிஞ்சு ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஸோ அதனால அவர் பேட்டிங் செகண்டுங்க அப்படிங்கிறப்போ மோர் இம்ப்ரெசிவா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அவரை மிஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா நீங்க அவரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்வான்டேஜ் வைஸ் எதுவும் இல்லை. ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிறது வந்து ரித்திக் ஈஸ்வரன் தான் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ அருண் கார்த்திக்கு அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. தென் அந்த சமயத்துல முகமது அட்னன் கான் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அருண் கார்த்தியை மிஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு டீமை கொண்டு போக போறீங்க, ஒரு காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா அந்த டீமுக்கு நீங்க முகமது அட்னன் கானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல டச்சில் தாங்க இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல கூட அவருக்கான பேட்டிங்கான ஒரு பொசிஷன்ஸ் கரெக்டா அமையல. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் ஆட வச்சாங்க, ஒரு மேட்ச் ரொம்ப மிடில் ஆர்டர் ஆட வச்சாங்க, அது மாதிரி இருந்தது. பட் அவரால் அந்த செகண்ட் டவுன் பொசிஷன்ஸை கரெக்டா தக்க வச்சுக்க முடியும். இந்த செகண்ட் டவுன் பொசிஷன்ஸ்லயே ஆட வச்சாங்கன்னா அவரால் ஒரு நல்ல ஸ்கோரை நெல்லைக்கு வந்து அடிச்சு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் தான் அவரு. முகமது அட்னன் கான் நீங்க அருண் கார்த்திக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா அதுல நீங்க முகமது அட்னன் கானுக்கு கண்டிப்பா கொடுத்து பார்க்கலாம். ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் கவர் பண்ணி இருக்கும். இப்போ அருண் கார்த்திக் எடுத்துட்டீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால அந்த 30 yard சர்க்கிள்குள்ளவே தான் இருப்பாரு. வெளியில லாங் ஃபீல்டர்ஸ் எல்லாமே முகமது அட்னன் கான், அஜிதேஷ் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ முகமது அட்னன் கானுக்கு ஃபேண்டசி வேல்யூ அந்த கேட்ச் மூலியமா கூட கொஞ்சம் கிடைக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்.
ஸோ அடுத்ததா சோனி யாதவ், நான் சொன்ன மாதிரி மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர், அதுல டெத் ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர் அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகம். தென் பேட்டிங்லயும் பயங்கரமா ஆடக்கூடியவர். மினிமம் 20 to 25 ரன்னும், பவுலிங்ல வந்து மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவார். அதே ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படிங்கிறப்போ 2 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ சோனி யாதவுக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா வந்து மேபி பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் எடுப்பாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 15 to 20 ரன் அடிப்பாரு. ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ஹரிஸ் என்எஸ், லாஸ்ட் சீசன் அவருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சீசனா இருந்தது. மேட்ச் ஆன் மேட்ச் அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. டீமை கொஞ்சம் நல்லபடியா அவர் விளையாட டீம்ல வந்து விக்கெட் எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த சமயத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர். யோகேஸ்வரன் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். லாஸ்ட் சீசன் சொல்ற அளவுக்கு ஒரு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அவருக்கு. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க அவரு. அஜய் கிருஷ்ணா அண்ட் சோனி யாதவ், இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க. பவர் பிளேல சோனி யாதவும் இம்மானுவேல் செரியன், ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பவுல் பண்ண போறாங்க. இம்மானுவேல் செரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஓவர் தான் அவருக்கு கொடுப்பாங்க. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிற ஓவர்ஸ் தான் அவருக்கு கொடுப்பாங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல அஜய் கிருஷ்ணா சோனி யாதவ் அப்படிங்கிறப்போ டெத் ஓவர்ஸ்ல இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அஜய் கிருஷ்ணா அண்ட் சோனி யாதவ் 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ. ஸோ யோகேஸ்வரன் அந்த 15 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் பவுல் பண்ணுவாருங்க. அந்த டெத் ஓவர்ஸ்ல இவங்க 2 பேரும் பவுல் பண்றப்போ நடுவுல 1 ஓவர் கொடுக்கறதுனால இவருக்கு வந்து 1 விக்கெட் கண்டிப்பா அந்த ஓவர்ஸ்ல கிடைச்சிடும். ஹரிஸ் என்எஸ்க்கு ஓவருக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? சோனி யாதவ் அவரோட 4 ஓவரை பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சச்சின் ராதியும் ஹரிஸும் வந்து பவுல் பண்றதுனால ஹரிஸ் அந்த பவர் பிளேல அவருக்கு ஓவர்ஸ் கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. இந்த சச்சின் ராதியை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல, அதாவது அந்த 8 ஓவருக்கு அப்புறம் அந்த 14 ஓவருக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட ஓவர்ஸ்ல அவரோட 4 ஓவரை பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. சச்சின் ராதியை பொறுத்த வரைக்கும் மேபி அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட அவருக்கு 1 ஓவர் வரலாம். அந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல பவுலிங் காம்பினேஷன்ஸ் ரொட்டேட் பண்றப்போ அவருக்கு 1 ஓவர் வரலாம். ஹரிஸ் வந்து பவர் பிளேலே முடிச்சிருவாங்க, 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. சச்சின் ராதிக்கு வேணா மேபி 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. குறிப்பா செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா சச்சின் ராதி 2 விக்கெட்டுங்கிறது அவருக்கு கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ சோனி யாதவ் அஜய் கிருஷ்ணா 2 பேருமே மோர் இம்பார்ட்டனா இருப்பாங்க. செகண்டா பவுல் பண்ணும் போது சோனி யாதவ் அண்ட் சச்சின் ராதி இந்த 2 பேரும் மோர் இம்பார்ட்டனா வந்து இருப்பாங்க உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ்க்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சோனி யாதவ் தான் சேஃபான ஆப்ஷன். நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சோனி யாதவ் ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன். தென் அஜய் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுத்து பார்க்கலாம். தென் அஜிதேஷ்க்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு. அருண் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நீங்க பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் திருச்சியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தாங்க. மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சஞ்சய் யாதவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ஆப்டானவர் கூட. ஏன்னா டிஎன்பியில ஒரு மாதிரி ஒரு 4-5 பேர் தான் ஃபுல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லா மேட்சஸ் வருவோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் சஞ்சய் யாதவ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர். தென் பேட்டிங்ல வந்து 25 to 30 ரன் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு. ஸோ சஞ்சய் யாதவ் சோனி யாதவ் 2 பேர் அண்ணன் தம்பிகள் வேற கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்க 2 பேருமே கூட கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் பவுல் பண்றாங்களோ அவங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டனா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் போங்க. அதே மாதிரி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா சுரேஷ்குமாருக்கு கூட ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாம். அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய அதிசயராஜ் டேவிட்சனுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.